எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ண மட்டும் அதற்கு முளை கொடுத்தாள். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். வேதத்துல அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்வதற்கு முன்பதாக அவர்களுடைய பின்னணி, அவருடைய குடும்ப பின்னணி, எந்த பின்னணியில இருந்து, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லக்கூடிய காரியம் வேதத்தின் பல இடங்களில இடம்பெறுவதை நாம பார்க்க முடியும். அதாவது மோசையை பற்றி நாம பார்க்கிறோம். மோசையினுடைய பிறப்புக்கு முன்பதாக அந்த குடும்பம் எப்படிப்பட்டதா இருந்தது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில மோசே பிறந்தார், எப்படிப்பட்ட நிலைமையில பாதுகாக்கப்பட்டார், யாரிடத்துல வளர்ந்தார் என்று சொல்லக்கூடிய அவருடைய பின்னணி எல்லாம் மோசேயினுடைய பின்னணி சொல்லப்படுகிறது. அதுபோலதான் இந்த சாமுவேலுடைய சரித்திரம் துவங்குவதற்கு முன்பதாக அந்த குடும்பத்தினுடைய பின்னணியை சொல்லப்படுகிறது. எந்த குடும்பத்துல சாமுவேல் பிறக்கிறார் என்றால், எல்கானா என்று சொல்லக்கூடிய ஒரு எப்ராயிம் தேசத்தை சேர்ந்த ஒரு எல்கானா. இந்த எல்கானா எப்படிப்பட்ட மனிதனா இருந்தார் என்றால், இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அநேகர் என்ன பண்றாங்க, எல்லா இடங்களிலுமே இருக்கிறார்கள். சில சமயங்கள்ல கிறிஸ்துமஸ் காலங்களில பார்ப்போமானால் இவர்களும் கிறிஸ்துவர்களா என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடிய விதத்துல எல்லாருடைய வீடுகளிலும் அந்த ஸ்டார் தொங்குவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால், ஞாயிற்றுக்கிழமையில அவர்கள் ஆலயத்துக்கு போக மாட்டார்கள், அல்லது கிறிஸ்தவ முறைப்படி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் கிறிஸ்துமஸ் அன்றை மட்டும் அவர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார் வீட்டுல அந்த நட்சத்திர கூட்டை விளக்கெல்லாம் போட்டு ஏற்றி விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில தான் அந்த நாட்களில யூதரிலும் பல யூதர்கள் ஜனங்கள் அந்த பாலஸ்தீன தேசம் முழுவதும் இருந்தாலும் தேவனை ஆராதிக்கும்படியாக எருசலேமுக்கு போய் தேவனை ஆராதிக்கக்கூடிய குடும்பங்கள் ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் தான் இருந்தார்கள். இப்ப இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் நிறைய இருந்தாலும் ஆலயத்திலே சென்று தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டம் இருப்பதை போல அந்த நாட்களிலும் யூதர்கள் மத்தியிலே தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில ஒருவர் தான் இந்த எல்கானா என்று சொல்லக்கூடியவர். அவர் தேவனுக்கு பயந்து இருந்ததுனாலே, தேவனை கனம் பண்ணினதுனாலே ஒவ்வொரு வருஷமும் அவர் என்ன தன்னுடைய தேசத்திலிருந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட என்ன பண்ணுவார்னா தேவனை ஆராதிப்பதற்கு அவர் வருவார். ஆனால் அவர் தேவனை ஆராதிக்க வருகிறார் என்றால், இன்றைக்கு நம்ம தேவனை ஆராதிக்கும்படியாக ஆராதனைக்கு போகிறோம். எத்தனையோ விதமான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வசதி வாய்ப்புகளை வைத்துக் கொண்டு நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக செல்லுகிறோம். ஆனால் அந்த நாட்களில அப்படி இல்லை. அந்த எருசலேமுக்கு அவர்கள் பிரயாணப்படுவதற்கு பல மைல் தூரங்கள் அவர்கள் பிரயாணப்பட்டு வரணும். அது மட்டுமல்ல, எல்கனாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள், அப்ப பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு அங்க வரணும். அப்ப இந்த பிரயாணம், அவருடைய குடும்ப சூழ்நிலை, அது மட்டுமல்ல, இங்கு வந்தால் அந்த எருசலேமில் தேவாலயத்துல வந்தால் அந்த எருசலேமில் தேவாலயத்துடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்றால், ஏழியருடைய பிள்ளைகள் ஒப்பினி பினேகாஸ் சொல்லக்கூடிய அந்த 2 பேரும் தேவனுடைய ஆலயத்துல கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள்ல ஈடுபட்டார்கள். அப்படியானால் இந்த எல்கானா குடும்பம், நாம் இவ்வளவு தூரம் நாம பிரயாணப்பட்டு கஷ்டப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம், ஆனால் இங்கு வந்தால் இவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்களே, அதனால என்ன பண்ணலாம், நாம
வராம இருந்துக்கலாம் என்று சொல்ல கூட அவர்கள் யோசித்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட இல்ல, நான் தேவனை ஆராதிக்கும்படியாக வருகிறேன். தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய ஆலயத்திலே காரியங்களை செய்பவருடைய காரியங்களை தேவன் பார்த்துக் கொள்வார். ஆனால் என்னுடைய கடமை என்ன? நான் தேவனை ஆராதிக்க வேண்டும், நான் தேவனை ஆராதிக்கும்படியாக வருகிறேன் என்று சொல்லி அவர் தேவனை ஆராதிக்க வந்தார். பிரியமானவர்ல, இன்றைக்கும் பல இடங்களில பலர் சொல்லுகின்ற காரியத்தை நம்ம கேட்கிறோம். என்னவென்றால், அது அப்படி இருக்குங்க, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை என்றெல்லாம் சொல்லுகிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனால் அதெல்லாம் நம்ம அவர்களுடைய குறைகளை பார்ப்பதற்காக நாம் தேவாலயத்துக்கோ அல்லது ஆராதனைக்கோ நம்ம போவதில்லை. தேவனை ஆராதிக்கும்படியாக போகிறோம். ஆராதனையில அதில் இடர்பாடா இருக்கக்கூடியவர்கள், அதுக்கு விரோதமா இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வது தேவனுடைய கரம். அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆனால் நம்முடைய கடமை என்ன? தேவன் எனக்கு செய்த நன்மைகளுக்காக, நான் தேவன் என்னை ரட்சித்ததற்காக, தேவன் எனக்கு பாராட்டின எல்லா விதமான கிருபைகளுக்காக நான் என்ன செய்வேன்? நான் கர்த்தருடைய சமூகத்திலே போய் தேவனை தொழுது கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமையில தான் தேவனை நாம் ஆராதிக்க போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனோபான்மையுடைய, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதன் தான் இந்த எல்கானா. ஆனால் அவருக்கு அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி முதலாவது திருமணம் செய்திருக்கிறார். ஆனால் அன்னாளுக்கு குழந்தை இல்லாததினால அவர் பெண்ணினாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்தார் என்று சொல்லி யூகிக்கிறார்கள். ஏனென்றால் அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை, பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அப்ப இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனுடைய ஆலயத்துக்கு எருசலேமுக்கு வருகிறார்கள். ஆனால் இந்த வருகிற சமயத்திலெல்லாம் அங்கு என்ன ஆகும்? பிரச்சனை நடைபெறும். என்ன பிரச்சனை என்றால், எல்கானா தன்னுடைய மனைவியாக அன்னாளை அதிகமாய் நேசித்ததுனால அவளை சிறப்பான விதத்துல, அது மட்டும் இல்ல, அவளுக்கு குழந்தைகள் இல்லாததுனால அவளை சிறப்பான விதத்துல அந்த எல்கானா கவனித்தார். ஆனால் இது அன்னாள் பெண்ணினாளுக்கு அதை பிடிக்கல. அதனால என்ன பண்ணுவான்னா, இந்த அன்னாளை மனமடி உண்டாக பேசுவார், திட்டுவார். எந்த ஒரு எப்படி ஏன் அவளை திட்டுவா என்றால், அவள் மேலே கொண்ட பொறாமை தான். வேற அன்னாள் இப்படி செய்ததுனாலே பெண்ணினால் அவளை பகைத்தாள் என்றெல்லாம் நம்ம வேதத்துல வாசிப்பது கிடையாது. ஆனால் இந்த பெண்ணினால் அன்னாளை என்ன பண்ணான்னா பகைத்தாள். பகைத்தது மட்டுமில்ல, அவள் என்ன பண்ணாள்னா மனமடி உண்டாக அவள் பேசுவாள். அப்ப அன்னாள் என்ன பண்ணுவான்னா ரொம்ப துக்கிப்பா. ஏன் துக்கிப்பான்னா, அவளுக்கு ஏற்கனவே அவளுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வேதனை. அதோடு கூட இந்த அன்னாள், இந்த பெண்ணினால் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்துல வேல் பாய்ச்சது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவளுக்கு அந்த வேதனை இருந்தது. அப்ப இந்த வேதனை இருக்கும்போது எப்படி இருக்கும்? சில சமயங்கள்ல நாம எப்படி வார்த்தைகளை நாம பேசுகிறோம்? சில என்னுடைய அனுபவத்துல நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு விரோதமாய் எனக்கு பேசின சில வார்த்தைகள், சில நடந்து கொண்ட சில காரியங்கள் எல்லாம் இன்றைக்கும் என்னுடைய மனதை விட்டு போகுவதில்லை. அவர்களெல்லாம் மன்னித்தாலும் கூட அந்த நினைவுகள் இப்படி பண்ணினாங்களே என்று சொல்லக்கூடிய அந்த வடு, அதான் சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புண்ணு கூட என்ன ஆயிருமா? ஆறிடுமா. ஆனா நாவினால் சுட்ட புண்ணு என்ன பண்ணாது? ஆறாது. அப்ப நான் எடுத்துக்கொண்ட என்ன தீர்மானம் என்னவென்றால், என்னை அவர்கள் இப்படியாக பேசினதுனால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரம், இப்படிப்பட்ட ஒரு மாறாத ஒரு வடு என்னுடைய உள்ளத்துல ஏற்பட்டிருக்கிறது என்றால், நான் எப்படி பேசணும்? நான் பேசக்கூடிய அந்த காரியம் யாருடைய வாழ்க்கையிலும் யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடைமுறைகள் ஒவ்வொன்றும் பலர் நம்மை பார்த்து கர்த்தருக்குள் முன்னேறுவதற்கு ஏதுவாக படிக்கற்களாய் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய, நம்முடைய வார்த்தைகளாவது நம்முடைய செய்களிலாவது நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் மற்றவர்கள் பின்னிட்டு போவதற்கு அல்லது இடறி விடுவதற்கு என்ன பண்ணக்கூடாது? ஒரு காரணமாக அமைந்து விடக்கூடாது. அதனாலதான் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்ப நம்முடைய ஜெபம், இன்னொரு ஜெபம் என்னவாக இருக்க வேண்டும்? ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை, ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகள், ஆண்டவரே என்னுடைய பார்வைகள்,
ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகள் என்ன பண்ணணும், உமக்கு பிரீதியா இருக்கணும், உமக்கு பிரியமா இருக்கணும். அப்படிப்பட்ட நிலைமையில நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த அண்ணால் என்ன பண்ணானா, மனமடி உண்டாக பேசுவார். கொஞ்ச நாளைக்கு முன்பதாக அமெரிக்காவில் ரொனால்டு ரீகன் என்று சொல்லக்கூடியவர் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் ஜனாதிபதியாக இருப்பதற்கு முன்பதாக, ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பதாக அமெரிக்கா தேசத்துல ஒரு நடிகராக இருந்தார். அப்ப அவர் நடிக்கும் போது அவருடைய கதாநாயகி ஒருவர் இருந்திருக்கிறார். அந்த கதாநாயகியை மேல ஒரு பிரியம் வைத்து அவருடைய ஃபேன் ஒருவர் அவர் அந்த என்ன பண்ணாருன்னா, தான் விரும்பக்கூடிய அந்த பெண் இந்த ரீகனோடு கூட இணையாக நடிக்கிறதுனால அவரை எப்படியாவது சுட்டு போட வேண்டும் என்று சொல்லக்கூடிய, துப்பாக்கியினால சுட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட எண்ணமுடையவராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன். அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய துப்பாக்கி எடுத்துக்கொண்டு ரொனால்டு ரீகன் ஜனாதிபதி ஆன பிறகு அவரை நெருங்கி அவர் பக்கத்திலே போய் அவர் பிஸ்டல்ல அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் நெஞ்சுக்கு நேராக அவரை வந்து ஷூட் பண்ணிட்டார். 2-3 குண்டுகள் அவருடைய நெஞ்சில பாய்ந்து இருதயத்திலே போய்விட்டது. அப்ப ஒரு சில பத்திரிகைகள், அமெரிக்காவில் இருந்து சில பத்திரிகைகள் வந்து அந்த பத்திரிகையில அந்த படம் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அதை நான் பார்த்தேன். அப்பொழுது அந்த அவருடைய ஆபரேஷன்ல இருந்து அவருடைய இருதயத்தை ஆபரேஷன் செய்து அந்த இருதயத்துக்குள்ள இருந்து அகற்றப்பட்ட குண்டுகளை எல்லாம் பார்த்தேன். அத்தனை குண்டுகள் இருதயத்துல பாய்ந்திருந்து அவர் என்ன பண்ணாருன்னா பிழைத்துக் கொண்டார். அது மட்டுமல்ல, அந்த 5 வருட ஆட்சி முடித்து அடுத்த 5 வருடமும் அவர் ஜனாதிபதியாக நீடித்தார். 10 வருடங்கள் அந்த குண்டு பட்ட பிறகும் 10 வருடங்கள் அவர் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். அப்ப எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஒரு குண்டு பாய்ந்து கூட ஒருவர் என்ன பண்ணுவார்னா தப்பித்துக் கொள்கிறார், பிழைத்துக் கொள்கிறார். ஆனால் சிலருடைய வார்த்தைகள் என்ன பண்ணுதுன்னா, அவங்க மடிந்து போவதற்கு எதுவாக இருக்கிறது. நாங்கள் முடக்குறிச்சி என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ஊழியத்துக்கு போய் கொண்டிருந்தோம். அங்க ஒரு அம்மா நம்ம ஜெபத்துக்கெல்லாம் வருவாங்க. ஆனா ஒரு நாள் என்ன கேள்விப்பட்டோம் என்றால், அவருடைய மருமகள்னா ரொம்ப தூரத்துல கிடையாது, சொந்த தம்பி மகளை என்னவோதான், அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய உறவிலே இருக்கக்கூடிய மருமகள் அவரை வந்து ரொம்ப மனமடி உண்டாக கேவலமா திட்டார். அப்ப அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பாத்ரூமுக்கு போனாங்க. குளிக்க போனவங்க அந்த அவங்க அந்த சேரியில தூக்கு போட்டுட்டாங்க. பாருங்க, அந்த மருமகள் பேசின அந்த வார்த்தைகள் என்ன பண்ணுதுன்னா, துப்பாக்கியில குண்டுகள் பாய்ந்த ஒரு மனிதன் கூட என்ன பண்றான், பிழைத்துக் கொள்கிறான். ஆனால் இந்த வார்த்தைகள் ஒரு மனிதரை என்ன பண்ணுதுன்னா கொன்று போடுகிறது. அப்ப நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கணும் பிரியமானவர்களே? அப்ப அதான் ஆண்டவர் சொல்லும் போது, உன்னை போல் என்ன பண்ணு, பிறனையும் நேசி. இந்த வார்த்தைகளை நான் மற்றவரிடத்துல நான் பேசும்போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்கும். அப்ப என்ன பண்ணலாம், சில சமயங்கள்ல நமக்கு கோபம் வருகிறது, என்ன பண்றோம், எரிச்சல் படுகிறோம். அப்பெல்லாம் என்ன பண்ணணும்னா அமைதலாக இருக்கணும். அமைதலாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒரு முறை ஒரு பிரச்சனை இல்லை, அவர் வந்து ஒரு பாஸ்டர் தான், அவரு ஒரு மனசாட்சி இல்லாம காரியங்கள் நடத்தி கொண்டிருக்காரு. அப்ப என்ன 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 பிரதர், என்ன பேசாம இருக்கிறீங்க அப்படின்றாரு. அப்ப நான் சொன்னேன், நான் பேசினேன்னா கொஞ்சம் அதிகமா பேசிடுவேன், கொஞ்சம் வாயிலிருந்து நிறைய வார்த்தைகள் வந்துடும், என்னுடைய சாட்சி குறைஞ்சிரும், அதனால நான் பேசாம போறேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நான் நகர்ந்து விட்டேன். ஏனென்றால் என்னுடைய வாயினுடைய வார்த்தைகள் அது என்னாகும், அது வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்டு பண்ணும். இவர் அப்படி பேசலாமா? இவர் ஒரு சபையில ஊழியம் செய்யறாரு, சபை நடத்துறாரு, அவரு இப்படி பேசலாமா? அவரும் ஊழியம் செய்யறாரு, ஆனா அது இப்ப வராது. ஆனா நான் பேசினேன்றா அன்றைக்கு ஒருவேளை அதிகமாக பேசியிருப்பேன். ஆனா என்ன பண்ணனா அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டேன். பிரியமானவர்களே, அதுபோல நம்முடைய வார்த்தைகளை பற்றி நம்ம கவனமா இருக்கணும். இந்த பெண்ணிதாள் அண்ணாளை வந்து மனமடி உண்டாக பேசுகிறார். அப்ப அண்ணா அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கணும், அவ என்ன செஞ்சிருக்கணும்? அண்ணா என்ன பண்ணியிருக்கான்னா, உனக்கு தான் பேச தெரியுமா, எனக்கு தெரியாதா, என்ன நான் என்ன எதுக்கு என்ன அதிகமா பேசிட்டு இருக்கிற, ரொம்ப ஓவரா போகுது,
ரொம்ப இதெல்லாம் வந்து டூ மச். அப்படியெல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம், அண்ணால் வந்து பெண்ணினாள்கிட்ட பேசியிருக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கலாம், அவன் புருஷன்கிட்ட சொல்லி, புருஷனை வந்து ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். இங்க பாருங்க, ரொம்ப அதிகமா பேசுறா. நானும் என்ன பண்ணேன், பொறுத்து பொறுத்து போயிட்டே இருக்கேன். ஆனா என்னால பொறுக்க முடியல. அந்த அளவுக்கு எனக்கு மனவடி உண்டாக, என்ன வேதனை உண்டாக அவ பேசுறா. நீ அவளை என்ன பண்ணுங்க, கவனிச்சுங்க என்று சொல்லி அவன் புருஷ தன்னுடைய கணவர்கிட்ட என்ன பண்ண முடியும், போட்டு கொடுத்துருக்க முடியும். ஆனா அண்ணால் அதையும் செய்யல. அதான் சில சமயங்கள நம்ம பார்க்கிறோம், என்ன பண்றோம்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது இருக்கவே இருக்கு ஒரு ஜான் கயிறு, நாம ஏன் இங்க பிழைக்கணும், நம்ம என்ன பண்ணுவோம், உயிரை மாய்த்துக் கொள்வோம் என்று சொல்லி ஒரு சிலர் என்ன பண்றாங்க, தவறான மோசமான முடிவு எடுக்கிறார்கள். ஆனா அண்ணால் அப்படிப்பட்ட முடிவையும் அவள் எடுக்கல. ஆனால் அவளுக்கு தெரிந்த ஒரு மார்க்கம் இருந்தது, அவளுக்கு தெரிந்த ஒரு வழி இருந்தது. அவள் என்ன பண்ணாருன்னா, என்னுடைய கணவரிடத்துல சொல்லுவதை விட, இந்த பெண்ணினாலை எதிர்ப்பதை விட, என்னுடைய மற்ற எந்த ஒரு முடிவை எடுப்பதை விட நான் என்ன பண்ணுவேன் என்றால், நான் தேவனுடைய சமூகத்திற்கு போவேன் என்று சொல்லி அவ முடிவெடுத்தாள். இப்ப எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இவளுக்கும் பசி இருக்கு. அப்ப அவ என்ன பண்ணான்னா, அவள் சாப்பிடல. அவள் எழுந்து புறப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு போனான். பாரு பிரியமானவர்களே, நமக்கு பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, அநேக வேதனைகள் நமக்கு வரும்போது, நமக்கு ஒரே ஒரு புகழமிட இடம் எதுனா தேவனுடைய சமூகம் தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே பாருங்கள், நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் நிறைந்த அப்ஸ் அண்ட் டவுன், ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த உலகத்துல தான் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஸ்மூத் கோயிங்கா இருப்பதில்லை, ஒரே நிலையாக சந்தோஷமாக பிரச்சனை இல்லாமல் இருப்பதில்லை. அநேக ஏற்றத்தாழ்வுகளும் பிரச்சனைகளும் நிறைந்த உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நமக்கு ஒரு புகலிடம் இருக்கிறது. ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் என்னவென்றால் தேற்றரவாளர். நம்மை ஆற்றுகிறார், நம்மை தேற்றுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நமக்கு தைரியம் கொடுக்கிறார். அப்ப சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் கால் சறுக்கிறது என்று சொல்லும் போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தின் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று சொல்கிறார். ஆமா, நம்முடைய உள்ளத்தின் விசாரங்கள் பெருகையில் நம்மை தேற்றக்கூடிய, நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு புகலிடம் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே நாம் போகும்போது நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். சமாதானத்தின் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்ல, அண்ணால் சரியான வழியை தெரிந்து கொண்டார். நான் இந்த காரியங்கள் எல்லாம் ஈடுபடுவதை காட்டணும். நான் என்ன பண்ணுவேன், நான் என்னுடைய தேவனுடைய சமூகத்தில் போவேன். எனக்கு நீதி செய்கிறவர், என்னை ஆற்றக்கூடியவர், என்னை தேற்றக்கூடியவர் என்னுடைய தேவன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல அவள் புறப்பட்டு போய் தேவனுடைய சமூகத்துல அவள் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது, இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும் போது எப்படியாக ஜெபிக்கிறோம் என்றால், ஆண்டவரே சித்தமானபடி காரியங்களை நீர் வாய்க்க செய்யும், ஆண்டவர் சித்தமானபடி காரியங்களை வாய்க்க செய்யும், அதெல்லாம் சரிதான், தப்புன்னு சொல்லல. ஆனால் இவனுடைய ஜெபம் எப்படி இருந்தது என்றால், திட்டவட்டமான ஜெபம், ஒரு டெஃபினிட் பிரேயர். ஆண்டவரே, எனக்கு இப்படி மழடி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு குறை இது எனக்கு நீங்கி நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீரானால் நான் என்ன பண்றேன், அதை உமக்கே கொடுத்து விடுகிறேன். உங்களுடைய ஊழியத்திற்கென்று நான் என்ன பண்றேன், நான் கொடுத்து விடுகிறேன். ஆனால் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, இந்த மலடி என்ற பட்டம் மட்டும் எனக்கு இருக்கக்கூடாது. இந்த பெண்ணினால் என்னை பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னை துக்கப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அதனால நான் யாரிடத்துல போவேன், ஆண்டவரே நான் உம்மிடத்துல வருகிறேன், உம்முடைய சமூகத்துல என்னுடைய இருதயத்தை ஊட்டுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல அவள் ஏதோ ஒரு வேகாக, அதாவது எந்த விதமான ஒரு பிடிப்பும் இல்லாமல் அவள் ஜெபிக்கல. ஒரு பிடிப்போடு கூட, ஒரு நோக்கத்தோடு கூட, ஒரு திட்டத்தோடு கூட தேவனுடைய சமூகத்துல அவள் மன்றாடுகிறாள். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது எப்படி நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல அவள் அண்ணா என்ன பண்ணினாலும், ஆண்டவருடைய சமூகத்துல அவள் என்ன பண்ணா, 15ஆம் வசனத்துல பாத்துங்க, தன்னுடைய இருதயத்தை
ஊற்றி விட்டேன் என்றார். தேவனுடைய சமூகத்துல அவள் ஜெபித்தேன் என்று சொல்வதை விட, தேவனுடைய சமூகத்துல மன்றாடினேன் என்று சொல்வதை விட என்ன ஒரு பதம் அங்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய சமூகத்துல என்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டேன். ஊற்றி விட்டேன் என்றால் என்ன அர்த்தம்னா, ஒரு ஒரு கடலை, நிலக்கடலை ஒரு பாத்திரத்துல இருக்கிறது, அது கொட்டி விடுகிறது. அப்ப என்ன பண்ணுறோம், அதை எல்லாவற்றையும் பொறுக்கி என்ன பண்றோம், மறுபடியும் அந்த பாத்திரத்துல போடுகிறோம். அது என்னதுன்னா, அது கொட்டி விட்டது. அது சிந்தறது இல்லை, அது கொட்டி விட்டது. ஆனா ஒரு எண்ணெய், ஒரு பாட்டில இருந்து எண்ணெய் சிந்தி விட்டது, ஊற்றி விட்டோம், தலையில ஊற்றிட்டோம், தெரியாம ஊற்றிட்டோம். அப்ப அந்த எண்ணெய் எடுத்து மறுபடியும் அந்த பாட்டில ஊத்த முடியுமா? ஊத்த முடியாது. ஏனென்றால் அதை ஊற்றினதுதான். அப்ப இந்த காரியத்தை தான் அன்னாள் செய்தால். தேவனுடைய சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றினார். அப்ப தேவனுடைய சமூகத்துல அவள் மன்றாடி கொண்டே இருக்கிறாள். இந்த காரியத்தை குறித்து தேவனிடத்துல அவள் மன்றாடி என்ன பண்றாள், தன்னுடைய இருதயத்தை ஊற்றி கொண்டு கண்ணீரோடு கூட அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சில சமயத்துல பிள்ளைகளுக்கு நாம சொல்லி கொடுக்கும்போது, யூதாஸ் என்று சொன்னால் கை என்ன பண்ணணும், இப்படி நீட்டணும், இப்படி பண்ணணும். யூதாஸ் என்று சொன்னால் அதுக்கு அடைய இப்படி. பேதுரு என்று சொன்னால் கொக்கரகோன்னு சொல்லணும். அப்ப சவுல் என்று சொன்னால் என்ன பண்ணும், உயரமா நிற்கணும். சகை என்று சொன்னா என்ன பண்ணணும், கூளையா இருக்கணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆனால் அன்னாள் என்று சொன்னார், அன்னாள் என்று சொன்னார். அவர் நம்முடைய ஒரு கவனத்துக்கு வருகிறது. தேவனுடைய சமூகத்துல மன்றாடினாள், ஜெபித்தாள் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் தான் வரும். ஒருவேளை அன்னாள் என்று சொல்லி அதற்கு ஒரு ஆக்ஷன், அதுக்கு ஒரு செய்கை கொடுக்க வேண்டும் என்றால், கரம் குப்பி ஆண்டவரிடத்துல மன்றாடக்கூடிய ஒரு காரியம்தான் அன்னாளை பற்றி சொல்ல முடியும். அன்னாள் என்ன பண்ணினாள் என்றால், தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில ஊற்றினாள். அப்ப என்ன நம்ம மறுபடியும் வாசிக்கிறோம், அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. பாருங்க, அவள் ஏன் துக்கமுகமா இருக்கவில்லை என்றால், என்னுடைய அந்த கண்ணீரை, என்னுடைய கவலையை, என்னுடைய வேதனையை நான் என்ன பண்ணேன், தேவனுடைய சமூகத்துல ஊற்றி விட்டேன். அவர் என்னுடைய சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி அவள் தைரியமா இருந்தார். இதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். இதுதான் ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் இந்த அன்னாள் ஏறெடுத்தாள். அப்ப ஏழி என்று சொல்லக்கூடிய அவர் தான் என்ன தேவாலயத்துல ஆசாரியனாக இருக்கிறார். அப்ப ஏழி அன்னாளை பார்க்கிறார். அன்னாளை பார்க்கும்போது அவர் கண்ணீரோடு கூட அவள் முனவிக் கொண்டே இருக்கிறாள். நேரம் அதிகமாகிக்கொண்டே போகிறது. அங்க போய் என்ன பண்றா, என்னம்மா நீ நீ என்ன வெறுத்து இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். அது அம்மா எப்படி இருக்காங்க, தன்னுடைய இருதயத்தை ஊட்டிட்டு இருக்காங்க, தேவனுடைய சமூகத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவரு போய் என்ன பண்றாரு, இப்படி கேட்கிறாரு, ஏமா என்ன என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிற, அப்படி கேட்கலாம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ 2 பேர் நின்றுட்டு இருக்காங்கன்னா, ஒரு அண்ணனும் தங்கச்சியுமா நின்று இருந்திருப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட போய் என்ன கேட்கணும், எங்க அந்த பொண்ணு யாருங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா அது தப்பு இல்லை. ஆனா நேரடியா எடுத்துல போய் என்ன பண்ணலாம், ஏங்க அந்த பொண்ணு யாருங்க, உங்க ஒய்ஃபுங்களா? இது எப்படி அபத்தமான ஒரு வார்த்தை. அப்ப நம்ம எப்பொழுதும் எப்படி நம்ம பேசுகிறோம். அப்ப என்ன பண்ணலாம்னா, அப்ப 2 பேர் நின்று இருக்காங்கன்னா அவங்க யாருங்கன்னு கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனா இப்படிப்பட்ட இதேதான் அவங்க ஏழி என்ன பண்றாரு, ஏன் நீ இங்க போய் இப்படி என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்கிற, என்ன நீ என்ன குடித்து வெறித்திருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். ஏன் இப்படி கேட்கிறாரு, ஏன் அவளுடைய நிலைமையே இவருக்கு புரியல, ஏன் இவருக்கு புரியாம போச்சு? ஏனென்றால் பாம்பின் கால் பாம்பறியும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, அறிவார்கள். ஆனா ஏழி ஆவிக்குரிய ஒரு மனுஷனா இல்லை. ஏன் ஆவிக்குரிய மனுஷனா இல்லை என்றால், அவருடைய பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளா இருக்கிறார்கள். இப்ப பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளா இருக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு, பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாய் போகிறார் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான பொறுப்பு யார் என்றால் தகப்பன் தான். தகப்பன் அவன் நம்ம என்ன பண்ணணும், அந்த பிள்ளைகள் தவறான காரியங்களில் ஈடுபடும் போது நான் யாரு, ஆசாரியன். நான் தேவனுடைய ஆலயத்துல தேவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆசாரியன். என்னுடைய பிள்ளைகளாகி நீங்கள் எப்படி இருக்கணும், ஆசாரியருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து ஆசாரி ஊழியத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் நீங்கள். அந்த நாட்களில் ஆசாரி ஊழியம் பரம்பரை வழியாக, குடும்ப வழியாக வரக்கூடிய அந்த ஊழியம். இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய நீங்கள் எப்படி இருக்கணும்,
தேவனுக்கு பயந்து ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும் என்று சொல்லி சிறு பிராயத்திலிருந்தே அவர்களை என்ன பண்ணியிருக்கணும், சரியான பாதையில நடத்தி இருக்கணும். ஆனா அவர் எச்சரித்தார் என்றெல்லாம் சொல்லி நம்ம படிக்கிறோம். எப்ப எச்சரிக்கிறாரு? அவன் மீசையை முறுக்கிட்டு வந்து நிக்கிறான். அப்ப போய் கேட்கிறாரு, உங்களை பத்தி எல்லாம் நான் கேள்விப்படுறேன், தேவாலயத்துல மோசமான விதத்துல நீங்க ஈடுபடுறீங்க, அப்படி பிள்ளைகளே அப்படி செய்யாதீங்க. எப்ப சொல்றாரு? அவனுக்கு மீசை முறிச்சுட்டு நிக்கிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட சொன்னா கேட்பானா? 5 விளையாடுது, 50 என்ன பண்ணாதான் விளையாது. சிறு பிராயத்தில் இருக்கும் போதே பிள்ளைகளை நாம் கர்த்தருக்குள் நடத்தும் போது மட்டும்தான் பிள்ளைகளை என்ன பண்ண முடிவாங்க, கர்த்தரை பற்றி கொண்டு வளருவாங்க. அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, கொம்பை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, வாழை பிடிக்க கூடாது. ஏழி என்ன பண்ணாரு, இந்த பிள்ளைகளை விட்டுட்டாரு. பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாய் தேவாலயத்துல மிக மோசமான காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. தேவன் யாரிடத்துல பேசுகிறார்? சாமுவேல் இடத்துல பேசுகிறார். சாமுவேல் யாரு சொல்ல போனா அவன் நேற்று வந்த ஒரு பொடியன், சின்ன பையன். அவனோடு கூட தேவன் இடைபடுகிறார். ஆனால் சாமுவேல் யாரு? வயது முதிர்ந்த ஒரு தேவாலயத்துல ஆசாரிய பட்டம் பெற்ற ஒரு ஆசாரியன். அவனிடத்துல தேவன் பேசல. தேவன் அவரோடு கூட இடப்படவே இல்லை. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஆலயத்துல அல்லது நாம் இந்த விசுவாச வாழ்க்கையில எத்தனை காலம் வாழ்ந்திருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை. ஆனால் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில என்ன சாட்சி இருக்கிறது? நான் எப்படி இந்த விசுவாச வாழ்க்கையில என்னுடைய ஓட்டத்தை நான் ஆரம்பித்தேன், இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம கணிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, நான் என்னுடைய பிள்ளைகளை எப்படிப்பட்ட விதத்துல நான் நடத்துகிறேன். இன்றைக்கு அநேக சபைகளில பிள்ளைகளுடைய சாட்சி எல்லாம் கேள்விப்படும் போது துக்கப்படுகிறோம். பிள்ளைகள் தகுப்பன் என்ன பண்ணுவாரு, பிரசங்கித்து கொண்டிருப்பார். இவரை பசங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதற்கு விரோதமா செயல்பட்டு கொண்டிருப்பாங்க. அதான் தகப்பன் ஊழியம் செய்து கொண்டிருப்பார், பிள்ளைகள் என்ன செய்துவாங்கன்னா அட்டூழியம் செய்து கொண்டிருப்பாரு. இது அநேக இடங்களில நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஏலி இப்படிப்பட்ட காரியத்தை செய்தபடினால அன்னாள் மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் அன்னாளுடைய ஜெபத்தை ஏன் இப்படி ஜெபிக்கிறாள் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை ஏலியினால் என்ன பண்ண முடியல, கணிக்க முடியல, புரிந்து கொள்ள முடியல. ஏனென்றால் அவர்களில் இருந்தது 2 பேருக்கு இருந்தது என்னென்றால் வேறுபட்ட ஆவி. அவள் தேவனுடைய சமூகத்தில அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறாள். ஆனால் ஏலிக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு சமயத்திலும் நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பிரிவு, ஒரு பிளவு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில போய் கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதும், கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்படுவதும், கர்த்தருக்காக ஏதாவது காரியங்களை செய்வதும், இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் முன்னேறி செல்லும் போதுதான் தேவனோடு கூட உறவு கொண்டு நாம் கர்த்தருக்குள் முன்னேறி செல்வோமே ஒழிய, நாம் ஒரு ஐவில அது நம்ம சாதாரணமா இருக்கும்போது சொல்ல போனால் எவ்வளவு தூரம் நாம் தேவனிடத்துல நெருங்குகிறோமோ அவ்வளவு தூரம் நாம் சாத்தானை விட்டு விலகுகிறோம். நாம் எவ்வளவு தூரம் தேவனை விட்டு விலகுகிறோமோ அவ்வளவு தூரம் நாம் சாத்தானுக்கு அருகில நெருங்குகிறோம். அவன் நம்ம உபயோகப்படுத்தும்படியாக அவனிடத்துல நம்ம என்ன பண்றோம், நெருங்குகிறோம். இந்த 2 காரியங்களும் ஒன்றாக நடைபெறுகிறது. நாம் தேவனிடத்துல நெருங்கும் போது சாத்தானை விட்டு விலகுகிறோம். ஆனால் தேவனை விட்டு விலகும் போது சாத்தானிடத்துல நெருங்குகிறோம். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட விதத்துல நாம் கர்த்தருக்குள் முன்னேறி செல்கிறோம் என்பதை நாம் என்ன பண்ணணும், நாம ஒவ்வொரு நாளும் கணித்து பார்க்கணும், நிதானித்து பார்க்கணும். ஏலி தேவனுடைய ஆலயத்துல இருந்தாரே ஒழிய அன்னாளுடைய கண்ணீரை, அன்னாளுடைய சூழ்நிலையை அவள் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் என்ன பண்றாரு, அப்ப சொல்றாரா, அப்படி இல்லைங்க, நான் எந்த வெறிக்கல, நான் திராட்சை ரசமோ மதுவோ எதுவும் நான் குடிக்கல, ஆனா மனக்லேசம் உள்ள ஸ்திரீ நான் ஒரு மிக வருத்தமுள்ள ஒரு பெண்ணே. எனக்கு இருக்கிற அந்த எனக்கு இருக்கக்கூடிய இதயத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அந்த சஞ்சலத்தை, என்னுடைய வருத்தத்தை, என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நான் என்ன பண்ணினேன், தேவனுடைய சமூகத்தில ஊற்றி விட்டேன் என்று சொல்கிறார்.
நாம என்ன சொல்றோம், சில சமயங்கள்ல நம்முடைய பாரங்களை என்ன பண்ணுவோம்னா மற்றவரிடத்துல சொல்லுவோம். ஆனால் அந்த மற்றவரிடத்துல சொல்லும் போது அந்த பாரங்கள் குறையாது, மல்டிபிள் ஆகும், அதிகமாகும். ஆனால் தேவனுடைய சமூகத்துல சொல்லும் போது குறைந்து போகும். அவ சொல்றதா, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய வேதனையை நான் என்ன பண்ணேன், நான் தேவனுடைய சமூகத்துல ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப 7 சொல்லுறார், ஆண்டவனுடைய ஜெபத்தை கேட்பா, நீ தைரியமா போமா என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறார். அப்புறம் அதற்கு பிறகு நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க, 19வது வசனத்துல 18வது வசனத்துல, அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கவில்லை, அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தார். அதுக்கு பிறகுதான் அவ புறப்பட்டு போய் என்ன பண்றாருன்னா சாப்பிட்றா. அது வரைக்கும் அவங்க தேவாலயத்துல அன்னைக்கு ஒரு ஃபீஸ்ட் போலதான் இருக்கும். நல்ல என்ன பண்ணுவாங்க, படிச்சு நிறுத்தி அதனுடைய இறைச்சி எல்லாம் கொண்டு வந்து நல்லா சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனா அந்த சாப்பாடு எதையும் அவன் எடுக்கல. தேவனுடைய சமூகத்துல போய் இருதயத்தை ஊற்றி விட்டு அவள் வந்து என்ன பண்றான்னா அதுக்கு பிறகு சாப்பிடுறா. அதுக்கு பிறகு அவள் என்ன பண்ணவென்றால், அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவ துக்கமுகமாய் இருக்கிற, அவ சந்தோஷத்தோடு கூட வீடு திரும்பினா. என்ன நம்பிக்கை என்றால், தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டார், எனக்கு இறங்குவார் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியத்தோடு கூட அவ போகிறார். ஆனால் இது நாள் வரையிலும் அவளுடைய வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் கடந்து விட்டது. ஆனால் இப்பொழுது அவள் வீட்டுக்கு போகும்போது சந்தோஷத்தோடு கூட பூரிப்போடு போகிறாள். அவளுடைய ஜெபத்தை, அவளுடைய விசுவாசத்தை, அவளுடைய நம்பிக்கையை, அவளுடைய மன்றாட்டை தேவன் கேட்டார். அவள் கர்ப்பம் தரிக்கும்படியாக செய்தாள். மாணவர்ல எப்படி இருந்திருக்கும்? அவள் பட்ட கஷ்டங்கள், அவள் பட்ட வேதனைகள், அவள் தேவனுடைய சமூகத்தில மன்றாடின அந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் கொடுத்தார் என்று சொல்லி நினைக்கும் போது அவள் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பார். அதே சமயத்துல பெனினாளை பற்றி நாம பார்க்கிறோம். வேதத்திலே அந்த காரியம் சொல்லப்படல. அன்னாள் ஒரு ஆண் குழந்தையை பெறுவதற்கு முன்பாக பெனினாள் 2 பிள்ளைகளை சாக கொடுத்தாராம். அன்னாள் ஒரு சாமுவேலை பெறுவதற்கு முன்பதாக பெனினாள் 2 பிள்ளைகளை சாக கொடுத்தாள் என்று சொல்லி யூத பாரம்பரியம் சொல்கிறது, வேதத்துல இல்ல. அப்படியானால் ஒருவருக்கு நாம வேதனை உண்டாகக்கூடிய விதத்துல நாம செய்யும் போது உண்மையாலுமே அதற்கேற்ற பிரதிபலனை நாம அனுபவிச்சுதான் தீரணும். எனக்கு தைரியம் இருக்கிறது, எனக்கு பலம் இருக்கிறது, எனக்கு என்ன பண்ண முடியும், என்னால பேச முடியும் என்று சொல்லி நம்ம துணிகரமா என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அதான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சொல்லும் போது, ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காணும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன், உத்தமனாகி பெரும்பாதகத்திற்கு நீங்களா இருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையிலும் என் இதயத்தின் தியானம் ஒன்று சமூகத்திலே பிரீதியா இருக்கட்டும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கிறார். இப்ப துணிகரமா எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. ஏனென்றால் எனக்கு முடியும், எனக்கு இருக்கு தைரியம் இருக்கிறது, எனக்கு பலன் இருக்கிறது என்று சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம துணிகரமா செய்ய முடியாது. எல்லாவற்றையும் காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா எல்லாவற்றையும் தேவன் நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லி அறி. தேவன் எல்லாவற்றையும் நியாயத்துல கொண்டு வந்து அந்த ஒரு எண்ணம் அது நமக்கு இருக்கணும். அப்போ என்ன பண்ண முடியாது, நாம் துணிகரமா இந்த காரியங்களை செய்ய முடியாது. இப்ப அண்ணாவுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. இப்ப எவ்வளவு பெரிய சந்தோஷம் அந்த அண்ணாளுக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்தாருக்கும் எல்கானாவுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். பிரியமானவர்களே, பல சமயங்களிலே நம்முடைய ஜெபங்கள் அது ஜெபங்களாக மட்டும் இருப்பதில்லை, அது ஸ்தோத்திரங்களாக மாறுகிறது. எத்தனையோ ஜெப குறிப்புகளை நோட்ல எழுதி ஜெபத்திற்காக அறிவித்து ஜெபிக்கிறோம். ஆனால் ஒரு மாதங்களில அந்த அந்த ஜெபங்கள் எல்லாம் முதலாவது ஒவ்வொரு வாரத்திலும் நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபங்களை கேட்டு பதில் கொடுத்த காரியங்களுக்காக முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அதற்கு பிறகுதான் ஜெபிக்க ஆரம்பிப்போம். அப்போ நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அது ஜெபங்களாக மட்டும் இருப்பதில்லை, அந்த ஜெபங்கள் எல்லாம் என்ன மாறுகிறது என்றால் ஸ்தோத்திரங்களாக மாறுகிறது. அன்னாளுடைய வாழ்க்கையில கண்ணீரின் ஜெபம், அவள் பாரத்தோடு எடுத்துக்கொண்ட அந்த ஜெபம் என்னவாயிற்று என்றால் சந்தோஷமாய் மாறினது.
களிப்பாய் மாறினது. அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் பிரியமானவர்கள, அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம். இப்ப சந்தோஷம். இப்ப இதை என்ன பொருத்தனை பண்ணனா, இந்த பிள்ளைய என்ன பண்ணுவேன், தேவனுடைய சமூகத்துல கொண்டு போய் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவ தீர்மானம் பண்ணினான். அப்ப ஒரு திட்டத்தோடு கூட தீர்மானம் பண்ணினால் அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். சில சமயங்கள்ல என்னவாங்க, சிலர் எல்லாம் பொருத்தனை பண்ணுவாங்க. பொருத்தனை பண்ணிட்டு ஆனா என்ன பண்ணுவாங்க, ஒரு மீன் பிடிக்கிறவன் என்ன பண்ணான்னா, முதலாவது எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீன் எனக்கு என்ன பண்ணா தேவனுக்கு காணிக்கையா வச்சிருவேன். அடுத்த இந்த மீன் தான் நான் எனக்காக வச்சுக்கன்னு சொல்லிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கான். இது வரைக்கும் அவன் அந்த அவன் அகப்படாத ஒரு பெரிய மீன் அவனுக்கு அகப்பட்டுருச்சு. அப்போ எடுத்து வச்சுட்டு, ஐயோ நான் அது தேவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டேனே, சரி இது இருக்கட்டும், இனிமேல இதுக்கு பிறகு எது வருகிறதோ அதை என்ன பண்ணுவோம், தேவனுக்கு முதலாவது கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தூண்டில் போட்டுட்டு இருக்கான். அப்ப என்ன ஆச்சுன்னா, அவன் பால் பிடிச்சான் பாருங்க மீன், அது தண்ணிக்குள்ள ஊந்துருச்சு, குதிச்சு போயிடுச்சு. இப்ப தேவனுக்கு ஒரு பொருத்தனை செய்யாமல் இருப்பது கூட நல்லது. ஆனால் பொருத்தனை செய்தா என்ன பண்ணணும், அதை நிறைவேற்ற. அவள் 3 மாதம் அது என்ன பாருங்க, அவள் 24வது வசனத்துல அப்பொழுது அவள் புருஷனாக எல்கானா நீ இஷ்டப்படி செய்து அவளை பால் மறுக்க பண்ணன்னு சொல்லுறா. அப்ப 24வது வருஷத்துல வாசிப்பு போனால், அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 பாலைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசையும் எடுத்துக்கொண்டு அவனை கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. அண்ணால் பாருங்க, 3 காளைகளை கொண்டு போனான் என்பதனால அந்த சாமுவேலுக்கு 3 வயதா இருக்கும் என்று சொல்லி யூகிக்கிறார்கள். அப்ப 3 வயதா இருக்கக்கூடிய சொல்ல போனா எல்கேஜி, நம்மளுடைய இந்த சமயத்துல எல்கேஜி போகக்கூடிய ஒரு பையன் தான். அந்த பையனை தேவனுடைய சமூகத்துல கொண்டு போகிறார். எப்படி கொண்டு போறா, தனக்கு இது வரைக்கும் குழந்தையே கிடையாது. ஆனா இப்ப ஒரு பையன் பிறந்திருக்கான், அவன் 3 வருஷம் தன்னோடு கூட வளர்ந்துட்டான். அவனை கொண்டு போய் எப்படி ஸ்கூல்ல விட முடியும்? என்னுடைய பேத்தி எங்க வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தா, அவளுக்கு எல்கேஜி ஸ்கூல்ல கொண்டு போய் விட நான் தான் கொண்டு போய் விட்டேன். அவ விட்ட போது அந்த ஸ்கூல்ல போக மாட்டேன்னு சொல்லி அழுகிறான். தாத்தா என்னை கூட்டிட்டு போயிருக்கேன், நான் இருக்க மாட்டேன் தாத்தா அப்படின்னு அழுகிறா. என்னால அது சகிக்க முடியல. என்ன பண்ணணும், அவளை கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். அது மிஸ் சொல்றாங்க, அப்படிதான் சத்தம் போடுவாங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு மனசே இல்லாம நான் வந்தேன். மனசு இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணேன், அவ அழுதுட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 மணி போல அந்த டீச்சர் சொன்னாங்க, நீங்க மறுபடியும் வரக்கூடாது, உங்களை பார்த்தா மறுபடியும் அழுவா, நீங்க வரக்கூடாது. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில அந்த ஸ்கூலுடைய போர்டு இருக்கு. அந்த போர்டுல அந்த ஸ்கூல் உள்ள தெரியும். அங்க இருந்து நாம பாக்குறேன், பிள்ளை அழுதுட்டு இருக்காளா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அங்க இருந்து என்ன பண்றேன், நாம பாக்குறேன். பாருங்க, 3 வயது நிரம்பின பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஆனால் இத்தனை நாள் பிள்ளை இல்லாமல் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அதை கொண்டு போய் பெர்மனண்டா அவங்க தேவாலயத்துல இருக்கும்படியாக ஒரு தாய் முடிவு செய்து தன்னுடைய குழந்தையை கூட்டிக் கொண்டு போகிறார் என்றால் அவருடைய எண்ணம் எப்படியாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளையை, அது சொல்ல போனா அது என்னுடைய நான் பெற்ற பிள்ளையோட என்னுடைய பேத்தி தான். அவளை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு பொறுக்கலைன்னா, தான் இவ்வளவு நாள் சொல்ல போனா தவம் இருந்து பெற்ற பிள்ளை, அவளை கொண்டு போய் தேவாலயத்துல விட்டு வருவதற்கு அந்த அண்ணாவுக்கு எப்படி மனசு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இப்பொழுது தேவாலயத்துல என்ன சூழ்நிலை இருக்கிறது என்றால், இந்த பிள்ளை யார்கிட்ட கொண்டு போய் விடணும், ஏலிகிட்ட கொண்டு போய் விடணும். ஏலி எப்படிப்பட்டவரு? ஏலி தன்னுடைய பிள்ளைகளையே ஒழுங்கா வளர்க்கல. தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்காத இந்த ஏலியா அடுத்த பிள்ளை எடுத்து ஒழுங்கா வளர்க்க போறாரு. அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? ஒப்பனியும் பிணைகாசும் தேவாலயத்துல வர பெண்களோடு கூட மோசமான காரியங்களில் ஈடுபட்டு எல்லாரும் தூஷிக்கக்கூடிய நிலைமையில அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப சாமுவேல் இருந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில கொண்டு வளர்க்கப்பட போகிறான்? ஏலியுடைய பராமரிப்புல
அவனோட பிள்ளைகளுடைய இருக்கக்கூடிய அந்த இடத்துல, பேலியாளர்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் தன்னுடைய பிள்ளையை வளர போகிறான். அப்படியானால் அவன் எப்படி வளருவான்? எப்படி ஏடி என்னுடைய பிள்ளையை கர்த்தருக்குள் நடத்துவாரு, வளர்த்துவாரு? அப்படியெல்லாம் அவனுடைய உள்ளத்துல எண்ணமெல்லாம் தோன்றி இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும் நான் தேவனுக்கு எடுத்துக்கொண்ட அந்த பொருத்தனையின் பிரகாரமாக என்னுடைய பிள்ளையை நான் கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லி அவ போகிறார். பிரியமானவர்களே, அண்ணால் தன்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு போகிறார் என்று சொல்லிதான் நாம பார்க்கிறோம். ஆனால் அவள் எந்த சூழ்நிலையில அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு போனார் என்று பார்ப்போமானால் மிக வேதனைக்குரிய ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் ஏலி இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். என்ன தைரியத்துல ஒப்பு கொடுக்கிறார்? அவளுக்கு இருந்த ஒரு தைரியம் என்ன தெரியுங்களா? பிள்ளை இல்லாது இருந்த எனக்கு மலடி என்று சொல்லக்கூடிய என்னுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளையை வளர்த்துபடியான கிருபை என்ன பண்ணுவார்? தருவார். நான் என்ன தேவனுடைய ஆலயத்துல என்ன நான் பொருத்தனை பண்ணினேன்? நான் தேவனுடைய சமூகத்துல கொண்டு போய் என்னுடைய மகனை உங்களுடைய சமூகத்துல உமக்காக ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி நான் பொருத்தனை பண்ணினேன். அந்த பொருத்தனையை நான் என்ன பண்ணுவேன்? நான் நிறைவேற்றுவேன். ஆனால் அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும், ஏடி எப்படி இருந்தாலும், அவருடைய பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளா இருந்தாலும், அவருடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், என்னுடைய ஜபத்தை கேட்டு எனக்கு இறங்கின தேவன், எனக்கு ஒரு மகனை கொடுத்த தேவன், என்னுடைய மகன் கர்த்தருக்குள் வளரும்படியாக கிருபை செய்வார் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியத்திலே தான் கொண்டு போய் ஏலி என்ன பண்றாரா? ஏலி இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, சாமுவேல் வளருகிறான். சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி தேவன் சாமுவேலை அழைக்கிறார். ஏலி அழைக்கல. சாமுவேல் இடத்துல போய் அவன் கேட்கிறான், என்னை அழைத்து கூப்பிட்டீங்களா? இல்ல நான் கூப்பிடல, நீ போய் படுத்துக்க. மறுபடியும் சத்தம் கேட்கிறது. ஏலி இடத்துல போகிறான். இல்ல நான் கூப்பிடல, போய் படுத்துக்க. மறுபடியும் சத்தம் கேட்கிறது. ஏலி இடத்துல போகிறான். ஏலி புரிந்து கொண்டார். இத்தனை காலம் நான் என்ன பண்ணேன்? ஆசாரி நான் இருந்தேன். தேவன் என்னோடு கூட இடைப்படவில்லை. தேவன் என்னோடு கூட பேசல. ஆனால் இந்த சாமுவேல் என்று சொல்லக்கூடிய சிறுவனோடு கூட தேவன் பேசுகிறார். சாமுவேலே, அடுத்த முறை சத்தம் கேட்டதுனா நீ சொல்லு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி கொடுக்கிறான். சாமுவேல் அதை சொல்லுகிறான். பிரியமானவர்களே, பிற்காலத்திலே சாமுவேல் எப்படிப்பட்டவனாய் மாற்றப்படுகிறான் என்றால், அவன் ஒரு ஆசாரியன், தீர்க்கதரிசி, நியாயாதிபதி. இந்த 3 தன்மையிலும் கொண்ட ஒரே ஒரு மனிதன் சாமுவேல் தான். அவன் ஆசாரியனா இருந்திருக்கிறான், தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறான், நியாயாதிபதியா இருந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, ஏலியுடைய காலத்துல அவன் எந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியத்தையும் அவன் செயல்படுத்தல. ஆனால் சாமுவேல் என்ன பண்ணாருன்னா, ஆசாரியர்களுடைய ஒரு கூட்டத்தை, ஒரு குழுவை ஏற்படுத்தினார். அவர்களுக்கு வேதத்தை பற்றி கற்றுக் கொடுத்தார். வாலிப பிராயத்தில் இருக்கிறவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து, தீர்க்கதரிசிகளின் கூட்டம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகத்துல நம்ம அதை பார்க்க முடியும். தீர்க்கதரிசிகளின் கூட்டம், ஒரு கூட்டத்தையே ஏற்படுத்தினார். அவன் துவங்கின அந்த கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் வரைக்கும் நீடித்தது என்றால் சொல்லுகிறார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்றவர்கள் இந்த சாமுவேல் ஏற்படுத்தின அந்த தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்திலே இருந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மனிதனை இந்த அன்னாள் பெற்றெடுக்கிறார். அவனை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போய் விடுகிறாள். சூழ்நிலை இருந்தால் எப்படி இருந்தாலும் அவள் வீட்டிலே இருக்கும்போது என்ன பண்ணுவார் என்றால், சாமுவேலுக்கு அந்த நாட்கள்ல உடைகளை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆசாரிய உடை என்பது பெரிய உடையாக இருக்கும். ஆனால் இவ என்ன பண்ணுறாள் என்றால், தன்னுடைய கையினாலே தன்னுடைய மகனுக்கு ஒரு சிறிய ஏபோத்து போன்ற ஒரு சிறிய ஆசாரிய உடை என்ன பண்றாருன்னா தயாரிக்கிறார். அவ வீட்டுல இருக்கும்போது அவன் என்ன பண்ணனா, வீட்டுல இருக்கும்போது வீட்டு வேலையும் செஞ்சுட்டு இருந்தா. ஆனா அதோடு கூட என்னுடைய மகன் இப்பொழுது தேவனுடைய ஆலயத்துல இருப்பான். அவன் யார்? என்னுடைய மகன் யாரு? ஆசாரியன். அவன் ஆசாரியத்துவத்துல ஒரு நல்ல ஆசாரியனாய் வளர வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசாரியனுக்குரிய அந்த உடையை என்ன பண்ணுவாலாம்,
அவருடைய கையில தைச்சு கொண்டே இருப்பானாம். ஏனென்றால் தன்னுடைய மகனை நினைத்து, தன்னுடைய மகன் ஆசாரியன், அவன் ஆசாரியனா என்ன பண்ணணும்? தன்னை காத்துக்கொள்ளணும், கர்த்தருக்கு சாட்சியா என்ன பண்ணணும்? அவன் வாழணும் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமையில ஒவ்வொரு வருஷந்தோறும் அவனை போய் பார்க்க வரும்போது ஒரு சிறிய சட்டையை தேய்த்து கொண்டு போய், அப்படி என்றால் ஆசாரிய உடையை தேய்த்து கொண்டு போய் அவனுக்கு கொடுப்பாளாம். எதற்காக என்றால் அந்த வருடம் முழுவதும் அவனை நினைத்து அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பாள். பிரியமானவர்களே, தனக்கு மாறுபட்ட சூழ்நிலையில வேறுபட்ட விதத்துல ஒரு சாமுவேல் வளர்க்கப்படுகிறான் என்று சொன்னால் அதற்கு பின்னணியில அன்னாளுடைய ஜெபம் இருந்தது. சாமுவேல் பிறப்பதற்கு எப்படி அன்னாளுடைய ஜெபம் காரணமாக அமைந்ததோ அதுபோல சாமுவேல் வளருவதற்கும் அன்னாளுடைய ஜெபம் காரணமாக இருந்தது. பிரியமானவர்களே, நமக்கும் தேவன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு வளர்த்தும்படியான ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப பிள்ளைகளை நாம எப்படி வளர்த்துகிறோம்? பிள்ளைகள் தடுமாறுகிறார் என்றால், பிள்ளைகள் தாறுமாறாக போகிறார் என்று சொன்னால், பிள்ளைகள் ஒரு பகுதிதான் ஒழிய அதற்கு முழு பொறுப்பும் முழு முதல் பொறுப்பும் பெற்றோர்களாகிய நம்மை சார்ந்தது. நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம எவ்வளவு தூரம் நாம ஜெபிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக எந்தெந்த காரியங்களை நாம தியாகம் பண்ணுகிறோம். இந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு, பிள்ளைகள் என்ன பண்ணணும், கர்த்தருக்குள் வளர்த்த வேண்டும் என்பதற்காக எவ்வளவு முயற்சிகளை நாம எடுக்கிறோம். பிரியமானவர்களே, அது முக்கியமானது. அன்னால் தேவன் கொடுத்த அந்த பிள்ளையை தேவனுடைய சமூகத்துல கொண்டு வந்து விட்டதுனால அவள் வெறுமையாய் போகவில்லை. அதற்கு பிறகு அவளுக்கு பிள்ளைகள் பிறகுறாங்க. அது பின்னாடி நாம பார்க்கிறோம். அப்ப தேவன் அவளுக்கு வேறு பிள்ளைகளையும் கொடுத்து என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அப்ப சொல்ல போனால் பாக்கியவதி எனப்பட்டால் அன்னாள் என்னப்பட்டார்னா அவள் பாக்கியவதி. ஒரு சாதாரண ஒரு மனிதனை அவ பெற்றெடுக்கல. ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, ஒரு மிகப்பெரிய ஆசாரியன், நியாயாதிபதி, ஒரு தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை இஸ்ரவேலில ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கின ஒரு மனிதன் தான் இந்த சாமுவேல். அந்த சாமுவேலை பெற்றெடுத்த ஒரு தாயாக மாறினார். அவனை பெற்றெடுத்தது மட்டுமல்ல, அவனை கர்த்தருக்குள் வளர்த்தெடுக்கக்கூடிய, அவனுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீராங்கனையாக இந்த அன்னாள் இருந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எப்படி வேணாலும் நம்ம வாழலாம். விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய பெயரில் எப்படியும் நம்ம வாழலாம். ஆனால் எப்படி நாம வாழ்கிறோம்? கர்த்தருக்காக நம்ம அர்ப்பணித்து கர்த்தருடைய காரியங்களில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டு நம்ம பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் கர்த்தருக்குள் நடத்துவோமானால் அதுதாங்க அவர் சிறந்தது. இந்த பூமியில எத்தனையோ வீடுகளை கட்டலாம், எத்தனையோ சொத்துக்களை வாங்கலாம், எத்தனையோ பணத்தை சேகரிக்கலாம். ஆனால் ஒரு காரியம், நம்மோடு கூட எல்லாம் ஒன்றுமே என்ன பண்றதில்லை, வருவதில்லை. ஆனால் நாம் கர்த்தருக்காக எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் நம்முடைய பிரதிபலனாக தேவனுடைய சமூகத்தில் வரப்போகிறது. பிரியமானவர்களே, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், அது நல்லதுதான். ஆனால் இது என்னோடு கூட நிற்கக்கூடாது. இது என்னுடைய சந்ததிக்கு, என்னுடைய பரம்பரைக்கு இது என்ன பண்ணணும், இது வரணும். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு அளந்தி பெறுவதையும் நான் என்ன பண்ணல, பார்க்கல, நான் பார்க்க முடியல. பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், நம்முடைய சந்ததிக்கு என்ன நாம் வைத்து போகிறோம், அப்படிப்பட்டதை நினைத்து அந்நாளை போல நம்முடைய வாழ்க்கையில ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.